பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே, வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவன் இருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவன் இருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே. செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை செத்து போனதாம் சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஆமே, இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஆபகுக் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-3. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதித்திரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபகுக் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார் தீர்க்க தரிசனம். கர்த்தர் உங்களுக்கு வாசிக்கும் போது வேத வாக்கியங்கள் வழியாக, இல்லை சர்ச்சில் பிரசங்கம் வழியாக, ஊழியக்காரர்களுடைய மெசேஜ் வழியாக அநேக நேரங்களில் நாம் கவலையோடு கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது நம்முடைய காரியங்கள் அவருக்கு முன்பாக ஏதோ ஒரு வகையிலே நமக்கு வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை தருகிறார். நாம் ஆனால் கொஞ்ச காலத்தில் நடக்கலன்னொன்னே அதை விட்டு சோர்ந்து போகிறோம். இதெல்லாம் பொய்யா இருக்குமோ, இதெல்லாம் நம்ம பிரமையா இருக்குமோ, இதை நம்பினது நம்மளோட இதாக இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அதை விட்டு விடணும். ஆனால் கர்த்தர் எங்கே சொல்கிறார், அதை எழுதி வை. அதை நீ வாசிக்கும் கடந்து போகும்போது நடக்கும்போதும் அது தெரிய முடியாது. நீ எழுதி வரைந்து தீர்க்கமாக வரைந்து வை என்று சொல்கிறார். அது நிச்சயமாய் நடக்கும். அது குறித்த காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு நாளும் அது பொய் சொல்லாது. அது நிச்சயமா தாமதித்தாலும் காத்திரு, அது நிச்சயமாய் விளங்கும் என்று கர்த்தர் இன்று உங்களை பார்த்துதான் சொல்கிறார். வாக்கு தத்தங்களுக்காக கர்த்தருடைய ப்ராமிஸ் வேர்டு நம்பி காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகள்கிட்டையும் கர்த்தர் சொல்கிறார், நீ காத்திரு, எனக்கு காத்திருக்கிறது. அது நீ பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அது நிச்சயமாய் விளங்குன்னு. உங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்று வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் விளங்கும். அதை நம்பிக்கையோடு கர்த்தரை துதிக்கலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியப்பா. நாளின் காலை முதல் இந்த இரவு மட்டமாக உம்முடைய தயவுள்ள கிருபை, உம்முடைய தயவுள்ள கரம் எங்களை தாங்கினதே அப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தெரியும் அப்பா. உடைய வார்த்தைகளை நம்பி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கருத்திலே தெரியும் அப்பா. அது போய் சொல்லாது. அது தாமதித்தால் அது நிச்சயமாய் விளங்கும் என்று சொல்லியிருக்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்றி தேற்றுக்கிறபடியால் நன்றியப்பா. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போகாதபடி அதை சுதந்திரிக்கத்தக்கதா கர்த்தர் அதிசயங்களை அற்புதங்களை நடப்பி இருப்பீராக. உடைய நாமம் அதிசயம் என்பதை விளங்க பண்ணுவீராக. உடைய பரிசுத்த நாமத்து நிமித்தம் நீர் வாக்குப்படி நிறைவேற்றுவீராக. உன்னுடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வலமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமேன் ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.